ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கிரனும் சூரியனும் தை மாதத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கிறாங்க. இதனால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தலையெழுத்து மாறப்போகுது. அது மாறக்கூடிய தலையெழுத்து என்னங்கிறத தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கடகராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது தையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த தை பிறப்புடைய சிறப்பை கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தை மாதம் என்பது சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. இதனை மகர மாதம் என்றும் அழைக்கப்படும். மகரத்திற்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம். ஜோதிடத்தில் பார்க்கும்போது பூமியை இரண்டாக பிரிப்பது போல் ஆகாயத்தை இரண்டாக பிரிப்பாங்க. அது சூரியன் பகுதி, சந்திரன் பகுதி. அதில் மகரத்திலிருந்து கடக வரை சந்திரனுடைய பகுதியாக இருக்கும். அவைகள் சந்திரத்துக்கு உரியவனையாக சொல்லப்படும். அதனால் இந்த மாதத்திலிருந்து சூரியன் பகுதியானது முடிந்து துவங்குகிறது. இந்த மாதத்தில் சூரிய பகுதியானது இனி வலிமை அடைய போகுது. அதாவது உத்தராயண புண்ணிய காலமானது துவங்குது. இந்த காலத்தை 2 அயனமாக பிரிக்கப்படும். தாட்சாயணம் தெற்கு, உத்தராயணம் வடக்கு, இந்த மாதிரி பிரிக்கப்படும். அதனால் இந்த காலம் எல்லா வகையிலும் சிறப்புடையதாக இருக்கும். உத்திராடம் சிறந்த நட்சத்திரம். உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது ஒரு பழமொழியே இருக்குது. அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம், வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய யோகமானது ஏற்படும். எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது இந்த தை மாதம் வெகு சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது. மேலும் இந்த நேரத்தில் தான் பல விண்மீன்கள் சூரியனையும் சந்திரனையும் சூழ்ந்து இருக்கும். மலையாளத்தில் சேர நாட்டில் எடுத்துக்கொண்டால் இதனை மகர ஜோதி என்று அழைப்பாங்க. ஆனால் விளக்கை ஏற்றி ஜோதி என்று காண்பித்து ஒரு அடையாளமே இப்போ இருக்குது. இயற்கையாக இருப்பதை அறிவிப்பதற்காக அவ்வாறு செய்யப்படுவதாக இந்த மகர ஜோதியானது சொல்லப்படுது. அப்புறம் மகர மாதத்திற்குள் உத்தர புண்ணிய காலம் துவங்கக்கூடிய முதல் நாள் அன்று தைப்பொங்கல் என்று அழைக்கப்படும். சூரியனுக்கும் இயக்கம் உண்டு. அது தன்னை தானே சுற்றி கொள்ளும். ஆன்மீகத்தில் சிவனுக்கு இணையான சூரியனை ஒப்பிடுவாங்க. சிவன் தனக்குத்தானே கட்டுப்பாடுகள் வைத்து கொள்வார். அவருக்கு மேலே யாரும் கிடையாது. அதே போலதான் சூரியனும். எதையும் சுற்ற வேண்டாம், மற்ற கோள்கள் தான் சூரியனை சுற்றுகிறது. எனவே இவ்வளவு சிறப்பு பெற்ற தையே தமிழர்களுடைய முதல் மாதமாக சங்க காலங்களில் போற்றி கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய பெருமை இருக்குது. சித்திர பிறந்தால் வழி பிறக்கும் போன்று ஏதாவது பழமொழி உண்டா? இல்லையே. ஆனால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதான பழமொழி இருக்குது. எல்லாமே தையில தான் துவங்கும். தை பிறக்கட்டும், ஜாதகத்தை எடுக்கலாம் என்பாங்க. தை மாதத்தில் திருமண நிச்சயம் செய்வாங்க. வேளாண் துறையில் தை தான் முதல் மாதம். நெல், சோளம் எல்லாமே மார்கழியில் அறுவடை முடிந்து தை முதல் நாள் புதிய நெல் புதுப்பானை வைத்து கொண்டாடுவது தை பொங்கல் என்ற சிறப்பு கொண்டு இருக்குது. பங்குனி மாதத்தில் எந்த அறுவடையும் செய்வதில்லை. மற்ற பயிர்கள் வேண்டுமானால் செய்யப்படலாம். ஆனால் தையில் தான் எல்லா அறுவடைகளும் முடிந்து அடுத்த காலத்தை துவங்குற மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் சிறப்பு இந்த தைக்கு இருக்குது. ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த மாதத்தில் தான் பல பரிகாரங்களை செய்திருக்கிறாங்க. பல நல்ல திட்டங்கள் இந்த மாதத்தில் தான் துவங்கி இருக்கிறாங்க. நெற்களஞ்சியத்திலிருந்து பழைய நெல்களை எடுத்துவிட்டு அல்லது விற்றுவிட்டு புதிய நெல்களை கொள்முதல் செய்து கொள்வதும் இந்த மாதத்தில் தான். நெற்களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை மக்களுக்கு தான தர்மம் செய்து விடுவாங்க. தான தர்மங்கள் செய்வதற்கு உகந்ததாக இந்த தை மாதம் இருந்திருக்கு. இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்த்தால் தமிழர்களுடைய புத்தாண்டு தை மாதம் என்பது தெரிகிறது. தட்வெப்ப நிலையில் பார்த்தாலும் தை மாதம் சிறந்த மாதம். குளிரும் இருக்கும், வெயிலும் இருக்கும். எதுவும் கடுமையாக இருக்காது. ஆகவே இது ஒரு வெகு சிறப்பான மாதம் என்று சொல்லலாம். எனவே சூரியனுடைய உத்தராயண பயணம் துவங்கக்கூடிய முதல் நாள் தமிழர் திருநாளாக சொல்லப்படும். இந்த மாதத்தில் திருமணம் செய்தல், புதுமனை புகுதல், புது வேலையில் சேர்வது, புதிய நிறுவனம் தொடங்கிறது, இந்த மாதிரி அத்தனையும் செய்யலாம். எது துவங்கினாலும் வெற்றியானது கிடைக்கும். நீண்ட காலம் நிலைக்கும். சூரியனை வணங்கக்கூடிய நாளாக தைப்பொங்கல் விளங்குது. புது அரிசி, கைக்குத்தல் அரிசி இதெல்லாம் பானையில் வைத்து சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷம். தை மாதத்தில் தான் சூரியன் பொங்கல் என்று சொல்வோம். மறுநாள் மாட்டு பொங்கல். குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வோம். வள்ளுவனையும் வணங்குவோம். சித்திரையில் இது போன்று தமிழர்கள் சார்ந்த எந்த விழாவும் இல்லை.
வள்ளுவனையும் கொண்டாடுவதில்லை. அதனால் தையே ஒரு சிறந்ததாக சொல்லப்படுது. இப்பேற்பட்ட சிறப்புமிக்க இந்த தை மாதத்தில் உங்கள் ராசிக்கு பணத்தை மூட்டையில் அள்ள போகிறீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இனி நீங்கள் தான் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வச்சு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாங்க. எடுத்த காரியங்களை தர்மத்தோடு 100% முயற்சியோடு செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் பெறப்போகக்கூடிய பலன்கள் என்ன என்பதை குறித்து விரிவாக ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடகராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவ அதிபதி தன குடும்ப வாக்கியாதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு 7வது இடத்துல போய் மகரத்தில் அமர்ந்திருக்கிறாரு. மகரத்தில் போய் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறாரு. 7வது இடத்துல சூரியனும் புதனும் கண்டிப்பாக பெரிய குறைகள் எதுவும் ஏற்படாமல் உங்களை காப்பாற்றுவார். அனுபவிக்க, வாழ்ந்து பார்க்க, பயணங்கள் செல்ல, வருமானத்தை பெருக்க, புதியதன புகுதல் என்று சொல்லக்கூடிய ஆடை அணிகலன்கள் சேர்க்கை பெற்றுக்கொள்ள, வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டாகும். ஏற்கனவே வருமானம், தொழிலில் இருந்து வந்த தடைகள், சுணக்கங்கள் இது எல்லாமே உங்களுக்கு மறைந்து போகும். அனைத்து விஷயங்கள்லையுமே உங்களுக்கு அனுகூலமான நற்பலன்கள் கிடைக்க போகுது. அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடகத்திற்கு 8வது இடத்துல சனி இருக்கிறாரு. இந்த சனீஸ்வர பகவானை பார்த்து தான் சூரியன் நகர்ந்து கொண்டிருக்கிறாரு. இதனால் கடகத்துக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் உடைத்து எறியப்படும். அரசாங்கத்திடம் இருந்து வர வேண்டிய பணம், வரவு செலவு, குழப்பம், பிரச்சனை, தகராறு அனைத்தும் முடிவுக்கு வரும். சொத்து, தொழில் சம்பந்தமான வழக்கு பிரச்சனைகள்லேருந்து விடுதலை அடைவீங்க. நீங்கள் நினைத்தது போல வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கடகத்திற்கு ராசிக்கு 12வது இடத்துல செவ்வாய் இருந்து கொண்டு 3வது இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரு. 5க்கு உரியவர் 3வது இடத்தை பார்ப்பது என்பது உங்களுடைய உத்வேகம், முயற்சி, முன்னேற்றம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றங்கள் இனி ஏற்பட போகுது. நினைத்ததை உடனே தர்மத்தோடு செய்யக்கூடிய குணம் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் குணத்திற்கேற்ப, உழைப்புக்கேற்ற பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் கிரக சஞ்சாரங்கள் தெளிவாக இருக்குது. சூரியன் ராசியை பார்க்கறதுனால மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். தந்தையின் மூலம் வரவேண்டிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மூத்தவர்கள் உங்களுக்கு பகையாளியாக இருந்தது போய் உறவாளியாக உங்ககிட்ட மாறுவாங்க. அப்புறம் 7வது இடத்துல சூரியன் இருக்கிறதுனால குடும்பம் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தை மாதத்தில் உங்களுக்கு தீரும். அப்புறம் புதன் 7வது இடத்துல இருப்பது தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பூமி, கட்டம், அப்புறம் கான்ட்ராக்ட் தொடர்பான தொழில்களை செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல லாபத்தை பெறுவீங்க. அப்புறம் புதன் கேந்திரத்தில் அமர்றதுனால உறுதியாக உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக நல்ல தாள்கள் முன்னேற்றத்தை பெறுவீங்க. பிள்ளைகள் நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அஷ்டமத்த சனினால் கடந்து போகக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். ஆயுள் பாக்கியம், ஆரோக்கிய பாக்கியம் இதெல்லாம் குறைகள் இருக்காது. வயிறு கோளாறுகள், ஜீரண கோளாறுகள் போன்றவையெல்லாம் குணமாகும். 2வது இடத்தை சனி பார்க்கறதுனால பண பற்றாக்குறையை சமாளித்து கொண்டே செல்லக்கூடிய சூழல் உருவாகும். 9வது இடத்துல சுக்கிரன், ராகு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுப்பது, கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் 11வது இடத்துல வியாழன் அமர்ந்திருக்கிறாரு. வியாழனும் செவ்வாயும் 3வது இடத்தை பார்க்குறாங்க. இதனால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும். நினைத்தது நிறைவேறும், கேட்டது கிடைக்கும். அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மூலமாக யோகம் உங்களுக்கு உண்டாகும். 7வது இடத்தை குரு பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் இருப்பதால் சாணாக்கிய தானமாக அதனை கடந்து செல்வது நல்லது. மொத்தத்தில் இந்த தை சிறந்த மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஸ்ரீவல்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம் சென்று சுவாமி தரிசனம் செய்வது நல்ல பலனை தரும். அல்லனா வீட்டில் இருந்தே நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஸோ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தை மாதத்துடைய பலன்கள் முழுசாக இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை கடகராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. தை மாதத்துடைய சிறப்பையும் தையில் பெறக்கூடிய பலன்களும் நீங்கள் தெரிஞ்சு பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.